டிஜே, உங்கள்கிட்ட வந்து மக்கள் எல்லாம் வந்து ஆவலா கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்க போறேன். ஜனநாயகன் மூவி எப்படி இருக்கு? ஆரா எப்படி இருக்கு? அந்த ஒரு பேட்டரி, அந்த எனர்ஜி. படம் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ட்ரீட்டாக இருக்க போது. லவ் யூ ஸோ மச் விஜய் சார். என் வழி தனி வழி. ஐயோ, நான் என்ன சொன்ன ரூல்ஸ்? இந்தாங்க. ஐ ஹேட். இதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுவோமா? குடி. நான் என்ன சொன்னேன்? ரேப்பிடுன்னு அல்ல. ஐயோ, நான் கேட்டது உன்னை. என்னையா? ஓ மை காட். சைக்கிள் கேப்ல ஏகப்பட்ட சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல உசிரே படத்துல. எந்த சிங்கருக்கு வந்து இந்த பேட்டரி டெடிகேட் பண்ணுவீங்க? என்ன எனர்ஜி பா. செந்தில் கணேசனா. வணக்கம் டிஜே. வணக்கம் கிரண். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உசிரே மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட ஹீரோ அண்ட் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். ஆடியன்ஸோட சப்போர்ட் டெஃபினட்டாக தேவைப்படுது. நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது, பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெஸ்பான்ஸாக குட். எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தேங்க. ஏன்னா எனக்கு இது முதல் படம் தமிழில். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் கூட பார்க்குறது நல்லா, இந்த பாட்டு என்ஜாய் பண்ணுறது. ஸோ இந்த காமெடி சீன்ஸு கைத்தட்டல் வருது. இவங்களோட இந்த லவ் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. டிஜேயோட நடிப்பை நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்க? ஐ வுட் கிவ் 8. அந்த -2. அந்த ரொமான்ஸ் சீன்ஸுக்கு ஐ வுட் கிவ் a 10. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரொமான்டிக் டீஜே நீங்கள் பார்த்தது கிடையாது. மேபி மியூசிக் வீடியோஸ் பார்த்துருக்கலாம். நான் படத்தில் வந்து அவர் பண்ண படம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரஃப்பான கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் க்யூட்டான டிஜே இன்னும் உங்களுக்கு ரொமான்ஸ்க்கு 10 out of 10 கொடுத்துருக்காங்க. எப்படி ரொமான்ஸ் அவ்வளோ நேச்சுரலாக வந்திருக்கு சொல்லுங்க? மியூசிக் வீடியோஸில் நிறைய ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் அதுக்கு நான் தான் அதோட கிரியேட்டர்ன்றதால நம்ம ஒரு ஐடியாவாக வந்துட்டு சாங்க்கு இது தேவைன்னு வைப்போம். ஸோ அப்படி பண்ணி and I love the word love. I'm very passionate about love. ஒரு பொண்ணு எப்படி வர்ணிக்கணும், அந்த உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ், இட்ஸ் ஸோ ப்ரெஷஸ். பாப்பா சொல்லும் போதே அப்படியே உன்னை யார் ரியாக்ட் பண்ண சொன்னா? ஹார்ட்ல இருந்து வருகிறது. ஸோ உசிரே படத்தில் இவர் 10 out of 10 கொடுத்துருக்காரு. பட் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப கம்மி தான் ரொமான்ஸு. அதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் தியேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்குறீங்க, பாருங்க. அண்ட் அதே மாதிரி ஓகே, நிறைய டெப்த்லாம் இருக்கு படத்துல, டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷன்லாம் நாங்க பார்க்க போறோம். ஓகே, பட் ஸ்டில் உங்களோட கேர்ள் ஃபேன்ஸ்க்காக நான் கண்டிப்பா இந்த விஷயம் கேட்டே ஆகணும். ரொமான்ஸ்க்கு 10 out of 10 இருக்கிறதுனால அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அவ்வளோ நேச்சுரலா வரதுக்காக யாரை நினைச்சிங்க? என்னோட பர்சனல் விஷயங்கள் தான் எப்போவுமே அந்த அனுபவங்களை வச்சு தான் நான் எப்போவுமே எழுதுவேன். எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன், ஐ ஹாவ் பீன் அன் இன்ட்ரோவர்ட். ஸோ வெளிப்படையாக பேசாத ஒரு வயசில், அறியாத வயசில் சாங்ஸ் மூலமாக தான் நான் வந்துட்டு எப்போவுமே என்னோடய உணர்வுகளை வெளிப்படுத்துவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளாக கற்பனை பண்ணி ஒரு ட்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு இல்லை நம்மளா அப்போ வரைவோம். அது முட்டுலேயே பார்த்துருப்பீங்க. நான் ஒரு தேவதையை வரைஞ்சிருப்பேன். இல்லை, அதில் வரைஞ்சிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சி நம்மளாம் கற்பனை பண்ணி, அதான் பாதி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கற்பனையிலேயே முடிஞ்சிடும். நான் பார்த்தேன், ஆனால் பார்க்கல. தூரத்தில் நிற்கிறா, நான் கிட்ட நெருங்கல. ஒரு நாள் கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம், பார்க்கலாம். இது என்னமோ ஒரு பொய் மாதிரி இருக்கு. ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயே ஒரு பொய் இருக்கிற மாதிரி இருக்கே. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்குள்ளே நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது. அதுக்கு ஒரு கரெக்டான நேரம் கடவுள் கொடுப்பாரு. கரெக்டானவங்க வந்தால் தான் லைஃப் வில் பி சூப்பர் பேலன்ஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி என் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கரெக்டாக ஒரு கம்பேட்டபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நாங்கள் அழகை பார்த்து மயங்கின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. லைஃப் இஸ் அ லெசன். அதை கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ஸோ ஐவ் மூவ்ட் ஆன். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. 2019 வந்துட்டு கடைசியாக ஒரு டாக்ஸிக் ஃபேஸை விட்டு வெளியில் வந்து அசுரன் என் லைஃபே மாற்றிச்சு. சரியான பிரேக்கில் என் லைஃபே மாற்றிச்சு. அது பிக் ஹியூஜ் தேங்க்ஸ் டு I'll be always grateful to திரு வெற்றிமாறன் சார். அவர் கொடுத்த லைஃப் தான் இது. இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் சினிமாக்குள்ளே. ஸோ
கண்டிப்பாக அவசரப்படக்கூடாது. 2 சூப்பரான சிங்கர்ஸ் வந்திருக்கீங்க. பட் டிஜே நீங்க பாடலையா அந்த படத்துல? நான் பாடலை. முழுக்க இவர்கிட்டயே நான் விட்டுட்டேன். இது வந்துட்டு காமனாக வந்த கொஸ்டின் தான். ஏன் நீங்கள் வந்துட்டு கேட்டிருக்காங்க, மற்ற இன்டர்வியூஸ்லேயும் கேட்டிருக்காங்க, எதுக்கு டிஜே இன்வால்வ் ஆனாரான்னு. ஆஸ் அ மியூசிஷியன் நான் வந்துட்டு இன்னொரு மியூசிஷியனை நான் வந்துட்டு உள்ளே போயிட்டு குழப்பிட்டேன்னா இட் வில் பிகம் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு மியூசிஷியனோட உலகம் தனி உலகம். அந்த ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீடமை நம்ம கொடுத்துட்டா அவர் தான் அதுக்கு டைரக்டர், அவர் தான் பார்த்துக்கணும். நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ நான் எதுக்கு நம்ம இன்வால்வ், let him do the work. Okay. Let him shine. It's his debut. Welcome to Tamil cinema. Thank you Jay TV. சூப்பர். சோ அவர் ஹீரோ வந்து அவரோட சைடு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. ஆமா. மியூசிக் டைரக்டர் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து டிஜேவை வந்து ஆக்டரா மட்டும் தான் பாத்தீங்களா, ஒரு சிங்கரா பார்க்கலையா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு? இல்லை, ஆக்டரா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா. ஏன் அவரை பாட வைக்கல? பாட வைக்காத ரீசன் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் கிட்ட தான் கேட்கணும் போல. பட்ஜெட் பயங்கரமா கேட்டுட்டாரோ பாட்டுக்கு? அவர் வந்து செம்ம பட்ஜெட் கேட்டிருக்காங்க பாடுறதுக்கு. பட்ஜெட் கிடையாது. இதெல்லாம் நம்புவீங்களா? எந்த பாட்டு வந்து இவர் பாடணும்னு வந்து டிசைட் பண்ணி வச்சிருந்தீங்க? ஆக்சுவலி there was an ஓப்பனிங் சாங், ஒரு ஓப்பனிங் சாங் இருந்தது, அதுதான் பிளானில் இருந்தது. ஆனால் டியூ டு சம் ரீசன்ஸ் அந்த சாங்கும் விஷுவலும், சாங் முடிச்சு விஷுவல் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக உட்காரல. ஸோ வி ஹேட் டு சேஞ்ச் தட் ஜாலி. இந்த ஜொலி ஜொலிக்கணும். அது நல்லா இருந்துச்சு. ஜொலி நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அது டிஜே பண்ண நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. நான் அதுக்கப்புறம் அது வந்து பாருங்க இன்னொரு சாங்காக மாறினது. நான் அது கேட்டிருக்கேன் அந்த பாட்டுக்கு. இன்னொன்று அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி குரல் வேணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாங் இப்போ யார் பாடியிருக்கா? செந்தில் கணேஷ். ஓகே. ஏன்னா மேபி ஒன் ஆஃப் த ரீசன் நானும் டிஜேயும் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனது. பிஃபோர் தட் எங்களோட கம்யூனிகேஷன் த்ரூ டேரக்டர் மட்டும்தான் இருந்தாங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஒரு 22 டேஸுக்குள்ளே முடித்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ முழுக்க இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். நோ சிட்டி சாட்டி ஸ்டஃப் பிட்வீன். அதனால மேபி இந்த கட்டத்தில் மேபி வி ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி மேட் ஹிம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே. உங்களோட வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம். வந்து பாருங்க வாழ்க்கை ஜோருங்க, காத்தும் கதைக்கும் எங்க ஊருங்க, ரோசக்காரங்க பாசக்காரங்க, பெத்த தாய போல உறவாடும் நேசங்க, கட்டி தாங்க பார்த்தும் உறவோட நேசங்க. சுவாசங்க ஒன்று போட்டிருக்க நீ நேசங்க. உயிரோட சுவாசங்க, உயிருக்கு உயிரானுக்கும் ஊரை பத்தி கேளுங்க, வந்து பாருங்க வாழ்க்கை ஜோருங்க, காத்தும் கதைக்கும் எங்க ஊருங்க. வெரி நைஸ். எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிருக்கலாம்டா. இல்ல செம்மையா பாடுறாரு இவரு. சோ எதுக்கு நம்ம டிஸ்டர்ப்? இப்ப வந்து மியூசிக் டைரக்டர் வந்து பாடிட்டாரு, நீங்க வந்து அப்பப்ப பாடி அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க். எனக்காக ஒரு பாட்டு நீங்க இப்ப டெடிகேட் பண்ணி பாடணும். உங்களுக்காகவா? என்ன சாங்? என்ன சாங்கா வேணா இருக்கலாம், நீங்க பாடணும் இப்போ. அதுதான் டாஸ்க். ஏ நண்டு பாதையில நானும் வண்டி ஓட்டத, வண்டு போச்சுனா அதுட்ட நின்னு பேசத, பன மேல கலையும் நான் தொங்கி நிக்கனே, பறைக்குள்ளது எச போல நாம் ஒளிஞ்சிருக்கம்ல, குவிச்சு வச்ச நெல்ல போல் கூர்பாயும் நெஞ்சால என குத்தி கொள்ளதாம்ல, என் மினுக்கி காத்திருக்கா என உலுக்கி பூத்திருக்கா, ஒத்த நிலவ போல குத்த வச்ச அழகுதாம்ல, என பிச்சு திங்குதாம்ல, என் மினுக்கி காத்திருக்கா என உலுக்கி பூத்திருக்கா. சூப்பர். 100 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கைத்தட்டல இருக்கும். எனக்கு 100 எல்லாம் கிடையாது. 100 கிடையாது. உனக்கு மட்டும் 100, எனக்கு 100 கிடையாது. நீங்க அது நேசமே சுவாசமே ஏதோ வந்து அங்க லிரிக்ஸ்ல கொஞ்சம் கோளாறு ஆனதுனால ஐயோ லால் மச்சான் சாரிடா. 90 out of 100. ஓகே, -10 ஆயிடுச்சு. சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் உசிரே படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவளா காத்துட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து அவளா காத்துட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா?
எனக்கு ரெண்டும் பிடிக்கும். நைஸ். உங்களுக்காகவே நாங்க ஏகப்பட்ட டீ வந்து சுட சுட வந்து ப்ரிப்பேர் பண்ணி காத்துட்டு இருக்கோம். டிஜே நீங்க தான் ஆரம்பிக்கணும். எந்த டீ வேணும் ஃபர்ஸ்ட்? மசாலா டீயா, மாச்சா, ஜிஞ்சர், சென்சா, மின்ட், இல்ல நம்ம black? கெஸ் பண்றோம். இஸ் திஸ் a game or அப்படியே It's குடிக்கணும்? not a game, it's tea. நாங்க குடிக்கணும் இப்போ. ஆமா, இவ்ளோ டீ உங்களுக்காக ஓ, வாங்கி பேர் எழுதி வச்சிருக்கோம். இருக்குல்ல. ஓகே ஓ, ஓகே ஓகே. ஆமா, எந்த டீ வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு சூஸ் நல்ல பண்ற டீ business பொறுத்து. நமக்கா நம்ம சென்னையில வந்து மசாலா டீ நல்லா போகும். சரி, அதை நான் எடுக்கிறேன். இப்ப வந்து மசாலா டீ உள்ள டொன்டடாயின். எங்க மசாலா டீ? அடிபொலி. எஸ், இது உள்ள எல் ஃபார் லவ்வா? உங்களுக்கு லவ் வந்திருக்கு டிஜே. உங்களுக்கும் லவ்வுக்கும் சரியான ஒரு கனெக்ஷனா இருக்கு. நான் என்ன பண்றது? வெரி நைஸ், தேங்க்யூ. யா, ஸோ படத்துல இருக்கிற லவ் பத்தி மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு. உங்களோட லவ் சீன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஜனனியோட? நம்ம அதிகமா பேசல. we didn't get the time. இப்போ இவர் கூட பாண்ட் ஆகாத மாதிரி நானும் ஜனனியும் வந்துட்டு we didn't like speak because முழுக்க நம்ம வந்துட்டு சீனுக்கு போவோம், நடிப்போம், and then that's it, done. And plus அவங்க கேரக்டரும் வந்துட்டு இதில் like her role is very like a very silent type. She was pretty nervous in the first week. அதுக்கப்புறம் she was very focused as well. எல்லாருமே சூப்பர்பா. இதில் அதிகமாக பேசினது யாருன்னா கதிர் தான் அண்ட் தங்கதுரை. அவங்க பேசாமல் உட்காரவே மாட்டாங்க. ஸோ டெய்லி என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஜெனனியும் நானும் வந்துட்டு we couldn't bond as much. பட் அந்த லவ் சீக்வன்சஸ் எல்லாம் வந்துட்டு அழகான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் லவ் பண்ணுவாங்க. கண்ணும் பருத்தி வீரன், அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். கரெக்டா? எஸ். ஸோ அந்த டைப் ஆஃப் லவ் தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஒரு ப்ரொப்போசல் சீன் இருக்குது. நான் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் டயலாக்ஸ்லாம் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் இது நேச்சுரலாக இருக்கணுமே. சும்மா எப்படி ஒரு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம்னா நம்ம டைலாகாக அதை படித்தோம்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அவங்க ஃபீல் பண்ணுவோம்ல. ஆமாம். இஃப் ஐம் கோனா ப்ரப்போஸ் யூ, சும்மா இதில் படிச்சுட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னா என்னடா இவன் படிச்சுட்டு இது நோ அப்படின்றவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ எஸ் சொல்ல வைக்கணும்னா நம்ம வந்துட்டு அது அப்படியே மனசார வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படியே ஒரு அவங்க ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அங்கே ஒன்று ஒரு பதில் வர, அங்கே ஒரு ரியாக்ஷன் வர, நான் இங்கே ரியாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லை சொல்ல மாட்டேன், ஐயோ சொல்ல வர விஷயத்த நம்ம அப்படியே யோசிச்சு கொஞ்சமாக அதை கிராஜுவலாக அதை அப்படியே பட்டுன்னு சொல்லும்போது அந்த ரியாக்ஷனு அதுக்கேற்ற லவ் அங்கே அது அப்படியே ஃப்ரீ ஸ்டைல் பண்ணது தான். ஸோ அங்கே வேணா நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, நைஸ். ஸோ உசிரே படத்துல வந்து உங்களோட காதல் காட்சிகள்லாம் பற்றி சொன்னீங்க. உங்களோட ரியல் லைஃப் லவ் பற்றி சொல்லுங்க. ரியல் லைஃப் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். மறக்க முடியாத ஒரு லவ். அது வந்து அதுக்கப்புறமா வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் அதை சொல்லியிருக்கேன். விண்ணை தாண்டி வரவே பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்படியே ஜெராக்ஸ். அவங்களும் மல்லு கேத்தலிக். அப்போ காலேஜ் நான் வந்து ஹை ஸ்கூல், நோர்த்தோல்ட் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்கூல் லண்டனில். அவங்க வந்துட்டு கார்டினோ வைஸ்மன்னு சொல்லிட்டு ஒரு கேத்தலிக் ஸ்கூல். ஸோ இப்படி பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த மலை. அண்ட் ப்ளஸ் நான் சும்மா இதை சொல்லலை, அவங்க அப்போ நான் ஒரு பெரிய ட்ரிஷா ஃபேனு. அண்ட் ப்ளஸ் ஃபேஸ்புக் அப்போ தான் வந்துட்டு லான்ச் ஆகிருந்துச்சு. ஸோ ஃபேஸ்புக் மூலமாக தான் அவங்கள வி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ட்ரிஷா மாதிரி லைட்டாக இருப்பாங்க, ஒரு ரிசம்பிளன்ஸ். சிரிக்காதீங்க. நைஸ். ஸோ இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. விண்ணை தாண்டி வரவே 2010 ரிலீஸ் ஆச்சு. இது அதுக்கு முன்னாடி 2010 சம்திங், ஐ ஃபர்காட். எனிவேஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் மக்களே. ஒரு பியூட்டிஃபுல் 9 months. அவங்க அப்பா அதே ஹைட், டால். நான் அந்த கேள்வியும் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. வீட்டுக்குள்ளெல்லாம் ஸ்னீக்கின் பண்ணியெல்லாம் போயிருக்கேன். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அந்த அண்ணனால் வந்த பிரச்சனை தான். சர்ச்சில் எல்லாம் ஒளிஞ்சு அவங்கள பார்த்துருக்கேன். அப்படியே விடிவி தான். நான் அந்த படம் 50 so many times பார்த்துருக்கேன். எனக்கு நான் கௌதம் சார்கிட்டே அதை சொல்லியிருக்கேன். வி ரீசென்ட்லி ஒர்க் ஆன் எரிமலையின் மகளே. அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் இதை சொன்னேன் அவர்கிட்ட. பியூட்டிஃபுல், மறக்க முடியாத ஒரு லவ். ஓகே. அண்ட் கிளைமாக்ஸ் என்னாச்சு? கிளைமாக்ஸ் கரெக்ட். ஜெஸி தான் நான், அவங்க தான் கார்த்திக். தேடிலாம் பாத்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ட்ரை பண்ணேன், பட் தேர் வாஸ் நோ டீடைல்ஸ். மிஸ் பண்றீங்களா? அந்த தப்பு பண்ணிருக்க வேணாம்னு தோணுதா? நிறைய கடந்து வந்துட்டோம். லைஃப் நிறைய பேரை பார்த்தாச்சு. அதுக்கு லைக் ஆல்மோஸ்ட் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இஃப் ஷீ லைக் நம்ம வந்துட்டு விஷ் பண்ணுறது ஷீ ஷுட் பி இன் அ குட் பிளேஸ், ஹாப்பி, அவ்வளோதான். லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன்.
இனி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஓகே, நைஸ், சூப்பர். ரொம்ப நேரமா வந்து மியூசிக் டைரக்டர் அவர் சைலண்டாவே இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துடலாம். உசிரே படத்துல இருந்து அந்த உசிரே உசிரே பாடல் வந்து இப்போ நீங்க பாடுங்க, லவ் டெடிகேட் பண்ணி. மாயக்கண்ணால மயக்கி என்ன எடுக்கிற, பார்க்காமலே என் உசுர உருவி எடுக்கிற, உண்டி கட்ட நான் தானே கிட்டத்தட்ட சாஞ்சேனே, கண்டுகிட்டு நீ போனா கண்ண மூடி வாழ்வேனே, உச்சந்தால சத்தியமா அள்ளித்தார என் உசுர, கல்லு கடை போகாம கவுந்தேனே, உசுரே 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 நீதானே. நைஸ், சூப்பர், நைஸ், செமையா பண்ணார். முட்டு முட்டு பாட்டு வந்து இந்த காதலுக்கு அப்புறம் தான் நடந்துச்சுல்ல. ஆக்சுவலாக முட்டு முட்டு என்னோட 3rd சாங். அந்த காதலுக்கு அப்புறமா வந்த சாங் பொய். ஏன்னா பொய் சொன்னேன்ல அதிகமா, ஸோ பொய். அவளுக்காக டெடிகேட் பண்ணி பொய். அவளுக்காக இல்லை, பொய்ன்ற வார்த்தையை வச்சுட்டு நான் எழுதினேன். அதுக்கப்புறமா சிங்கிள் ஸோ கோயில் போனோம்னா சைட் அடிப்போம், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போனோம்னா சைட் அடிப்போம். கண்டிப்பா உண்மை அதுதான். அந்த வயசில் பசங்க வந்துட்டு ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட், நவ் ஐம் அன் ஆம்பிவர்ட். ஐ திங்க் மியூசிக் ப்ரோக் தி ஐஸ் ஃபார் மீ. பட் அந்த இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கும்போது நமக்கு வந்துட்டு தூரத்தில் நின்று தான், ஒரு பொண்ணெல்லாம் பக்கத்தில் உட்காந்துச்சுனாலே தொட நடங்கும், வேர்க்கும், என்ன பேசுகிறேன்னு தெரியாது. ஆனஸ்ட்லி லைக் கோவிலுக்கு கும்பிட்டு தான் போவோம், சாமி இருக்கும், பட் அங்கெங்கே க்ராஸ் ஆவாங்க, யாருன்னு தெரியாது, அழகா இருப்பாங்க. என்ன ப்ரோ பார்க்கணும்னு தோணும், ரசிக்கணும்னு தோணும். உன்னை எங்கே காண்கிறேன் உன் பக்கம் வருவா, அந்த விஷயங்கள்லாம் நடந்ததால நான் எழுதின விஷயம்தான் இது. அப்படியே பாடுங்களேன் அது. யார் எவரென்று தெரியவில்லை, இருந்தாலும் பழகலாமான்ற ஒரு கேள்வி நானா என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான். அது நான் டாட் பண்ணி எழுதுனது. ஒருவேளை நாங்கள் போயிட்டேன்னா முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போகிற வைக்கத்தை இடிச்சிட்டாலாம், ஆனால் இடிக்கல ரியாலிட்டியில். குழந்தை போல குலப்படி காட்டு யார் இந்த தாவணி, நம்ம கேட்குற கேள்விதான் யார் இந்த தாவணின்னு. கடைசியில் நீ எங்கே தேடுகிறேன்னுட்டு வச்சிருப்பேன் அந்த லைனு. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க கோயில் சாமி கும்பிட்டு. ஸோ அன்னைக்கு நம்ம வந்துட்டு பேரும் கேட்க மாட்டோம், வயசு கேட்க மாட்டோம், நம்பர் கேட்க மாட்டோம், எதுவுமே இல்லை. அன்னைக்கு தூரத்துல இருந்து சைட் அடிச்சுட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். அது ஒரு கனாகாலம், ஒரு கனாக்காலம். இப்போ இந்த வயசுல நான் கேட்குறேன், உன் பேர் என்ன அதை சொல்லையே என்னும் தயங்குறியே, ஓ நேமி என்ன இதை கேட்க எதுக்கு நான் தயங்குற, வெக்கமா வருதே மலையாளி வாசம் வீசையில, வெக்கமா வருதே ரிங்காரி பாஷ மயக்குதுன, அச்சச்சோ 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 அச்சச்சோ, இப்படி அச்சச்சோன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். கிரண், இப்போ நீங்க தான் சூஸ் பண்ணும், என்ன டீ வேணும்? சென்ச்சா, மின்ட், பிளாக், ஜிஞ்சர், மாச்சா? எனக்கு இந்த மின்ட், ஏன்னா எனக்கு இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. மின்ட்டியா? பி பிரேவ், யூ ஆர் ஸ்ட்ராங்கர் than you believe. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எஸ். Oh my god, காசு வந்திருக்கு உங்களுக்கு, நல்ல விஷயம். காசு, பணம், துட்டு, மணி. ஸோ காசு வந்ததுனால என்ன கேள்வினா, நீங்க மியூசிக் டைரக்டரா வாங்கின ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளோ? ஐ ஸ்டார்டட் வித் ஷார்ட் ஃபிலிம்ஸ். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ஆரம்பிச்சது. 1500 ஐ கெஸ். ஓகே. அது மூவிஸ்க்கு எப்படி வந்து மாறிச்சு? ஃபர்ஸ்ட் தான் கேட்குறேன். இப்போ நான் முதல் படம் பண்ணது கன்னடாவில் பண்ணேன், கூசின கனசுன்னு சொல்லி ஒரு படம். அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தம் படத்தில் 4 பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் மை எக்ஸ்பென்ஸ் எவ்ரி திங், எனக்கு தெரிஞ்சு ஒரு 35,000 50,000 தான் அன்றைக்கி கிடச்சிது. வெரி டிஃபிகல்ட். ஸோ அதுதான் முதல் சம்பளம். ஓகே. 2015. 2015. நைஸ். அண்ட் இந்த படத்தில் எப்படி நீங்கள் கேட்ட பட்ஜெட் கொடுத்துட்டாங்களா, இல்லை பார்கெனிங்லாம் பண்ணீங்களா? இல்லை, ஏன்னா பார்கெனிங், ஏன்னா இந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது வெங்கடேஷ் சார். ஸோ லால் என்னோட நண்பன், இந்த படத்தோட லிரிக் ரைட்டர், அவன் மூலமாக வெங்கட் சார் உள்ள வந்து என்னை கேரளாலேருந்து எடுத்துகிட்டு வந்த அவர். ஸோ எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அவர் சொல்லி ஒரு பட்ஜெட் சொல்லி தான் நான் உள்ளே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்கெனிங் அதெல்லாம் கிடையாது. அவர் சொன்ன பட்ஜெட் அது எனக்கு கொஞ்சம் ஃபீஸபிளாக இருந்தது. அது தாண்டி வந்து ஒரு டெபியூட்டன்ட்
கிடைக்க வேண்டிய எல்லா சிங்கர்ஸுமே கிடைச்சது. இப்போ சித்ரா மேம்ல இருந்து மனோ சார், ஹரிச்சரன், கபிலன், சின்மய் மேம், வாவ் ஸ்ரீகாந்த், சிரீஷா, ஆதித்யா ஆர்கே, செந்தில் கணேசன், ஆல்மோஸ்ட். ஏன்னா இது இந்த படம் வந்து தமிழ் தெலுங்குல இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சிங்கர்ஸ் ஒர்க் பண்ணோம். இந்த கேட்ட சிங்கர்ஸ் எல்லாமே கொடுத்தது, அவங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன் எடுக்கும். ஸோ அது எல்லாமே வித்தவுட் எனி ஹெசிடேஷன் கொடுத்தது மௌலி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது எல்லா டெபியூட்டனுக்கும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஹாப்பி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பர். எஸ். ஸோ இவ்வளோ சிங்கர்ஸை பாட வச்சிட்டீங்க, பக்கத்தில் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு சிங்கரை நீங்கள் பாடவே வைக்கல. வாட் இஸ் திஸ்? கண்டிப்பாக அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக பாட வச்சிருவேன். அது கொஞ்சம் யோயோ படம். அது கரெக்டாக. ஆமாம், கரெக்டாக நான் பாட வச்சிருவேன் அவரை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் டிஜே, உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஸோ முதலாக நான் வந்துட்டு ஷோஸுக்கு வாங்கின சம்பளம் வந்துட்டு இந்தியன் ருப்பீஸில் சொல்லணும்னா ஒரு 20,000. சூப்பர், நைஸ். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி. இப்போ மூவிஸ்லேயே நீங்கள் எவ்வளோன்னு சொல்ல வேணாம், எந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் சேலரி உங்களுக்கு கிடச்சிது? ஃப்ரீ லவ், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ், சோனி. ஸோ தேங்க்யூ மதன் சார். ஒரு 100 days போச்சு ஷூட். பா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆஃப்ரோ மியூசிக்கில் யங் சூப்பர் நியூ ஏஜ்டு ரொமான்ஸ் டைரக்டர் அப்பாஸ், யங் டைரக்டர். ஸோ ஒரு யங் டீம். இன்ஃபேக்ட் அதை நான் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட காமிச்சிருக்கேன். வெற்றிமாறன் சார், வசந்த பாலன் சார், தெலுங்குல புஜி பாபா சானா சார், நிறைய பேர்கிட்ட காமிச்சிட்டேன். எல்லாருக்கும் அது ரொம்ப 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 ரசித்து பார்த்தாங்க. கூடிய சீக்கிரம் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நான் ஒரு நல்ல சம்பளம் வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஆனஸ்ட்லி. வெரி நைஸ், சூப்பர், அற்புதம். ஸோ 2 டீ நம்ம வந்து அற்புதமாக முடிச்சிருக்கோம். டிஜே, இப்போ நீங்கள் தான் அடுத்த டீ சொல்லணும். பிளாக், ஜிஞ்சர், மாச்சா, சென்ச்சா, என்ன வேணும்? பிளாக். பிளாக்குள்ளே இரேசரா? ஸோ இரேசர் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்கள் படத்தில் வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருப்பீங்க, உசுரே படத்தில். ஆனால் அது டெலீட்டட் சீன்ஸில் போயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா இந்த படத்தில்? அந்த மாதிரி எதுவுமே வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக. கரெக்டாக தான் எடுத்தாங்க. அசுரனில் வேணா கேளுங்க. அசுரன்லா சொல்லுங்க. அசுரனில் நிறைய பயங்கரமா நடிச்சு. அப்படி கேட்டிங்கன்னா உசுரை கொடுத்து எல்லா சீன்ஸும் உசுரை கொடுத்தா நடிச்சிருந்தோம். டெலீட்டட் சீன்ஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அதில் வடகுரா வந்துட்டு அவரோட பிரதர்ஸோட வந்துட்டு இந்த வேலியெல்லாம் அடித்து நொறுக்கி போட்டிருப்பாங்கல்ல. இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா அது டெஃபினட் நான் தான் பண்ணியிருந்தேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்சு ஒரு பிள்ளைய வந்துட்டு அவங்க அப்பா ஊரோட ஊராக தூக்கிட்டு வருவாங்க. ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம்தான், பட் அந்த வேலியெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அவங்க சுற்றி தான் வரணும். ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இந்த வேலியால், நாய், அந்த கரண்ட்டு, நிறைய பிரச்சனை. இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வருது இல்லை. சிதம்பரத்தை கூப்பிட்டு நான் சைக்கிளில் அவனை ஸ்கூலில் விடுறதுக்கு போயிட்டுருப்பேன். அப்போ இந்த ஊர் மக்கள் வந்துட்டு இருப்பாங்க. உடனே சைக்கிள் நிறுத்திட்டு முருகன் வந்துட்டு கேட்பான் என்னாச்சுன்னு. அப்போ அந்த அப்பா சொன்னதுக்கப்புறம் உடனே இவனை இறங்க சொல்லிட்டு சைக்கிள் அப்படியே திருப்பிட்டு இந்த அப்பாவும் அந்த பிள்ளையை ஏற்றிட்டு அப்படியே போவேன். இந்த ஒரு சீன் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லை ஆக்சுவலாக. அது இல்லை, அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. பட் இதுதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதா? கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி போடான்னு சொல்லி அவனை சொல்லுவான்ல. போனதுக்கப்புறம் ஒரு பீட்ரைன்ஸ் மாஸ்டர் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தார். அந்த ஈட்டி குத்தி இருந்த ஈட்டி போடான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படி திரும்பிட்டு இப்படி மிதிச்சுட்டு இந்த ஈட்டி இப்படி எடுத்துட்டு அந்த ஈட்டியால் எல்லாரையும் அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த கை இங்கே தான் இருக்கும் கழுத்தில். அப்படியே திரும்பி அந்த ஸ்ட்ரகில் திரும்ப குத்திடுவாங்க. அந்த மரத்துக்குள்ளே பார்த்தா தமிழ் நிற்பார், அந்த நம்ம ஆக்டர் சார், தமிழ் சார் இருப்பார். அவர் அந்த கயிறு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே நிற்பார் சிரிச்சுக்கிட்டு. அப்படியே இப்படி சிரிச்சுட்டு நான் கரெக்டாக அவர் சிரிக்கும் போது அவரை பார்த்துட்டு அப்படியே ஈட்டி அப்படி தூக்கி போட்டு ஈட்டியை பிடிச்சிட்டு அப்படியே ஓடி இப்படியே துள்ளி பாஞ்சிட்டு அதை போதான் இப்படி இழுப்பார். கரெக்டாக அப்படி கிரவுண்டில் அடித்து இப்படி ஃப்ளாட் ஆகி மேலே நிற்கிறேன்னா அப்படியே கிரவுண்டில் விழுந்து இப்படி ஃப்ளாட் ஆகி அந்த பாடி அப்படியே சர்றன்னு போய் இப்படி மேலே வந்து இப்படி மேலே போகும். அப்படி தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக இருந்தது. எனக்கு ஆல்ரெடி உங்கள் டெத் சீனே பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கு. நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நைட்டாக ரொம்ப, பட் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார், ஹி வாஸ் வெரி வெரி கேரிங் அண்ட் வெரி லைக்
ஒவ்வொரு செகண்டும் அந்த கழுத்தை சுற்றி இருந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அவர் கரெக்டாக பார்த்துட்டு யாருக்குமே எந்த ஒரு காயமும் இல்லை. ஸோ ஓகே, ப்ரில்லியன்ட் மேக்கிங். வெரி நைஸ். ஸோ மியூசிக் டைரக்டர் நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்லேயே வந்து இந்த ஒரு விஷயத்தை இரேஸ் பண்ணலாம்னா என்ன விஷயம்? லவ். லவ் வந்து இரேஸ் பண்ணிடலாமா? இல்லை அந்த லவ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இருந்தது, அது முடிஞ்சிடுச்சு, அது முடியாம முடிஞ்சிடுச்சு. அது காலேஜ் மை ஃபர்ஸ்ட், முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் அது போகாமல் இருந்ததுன்னா, ஏன்னா என்னோட ஷார்ட் டெம்பர்மெண்ட் தான் மூலமாக தான் அது போயிடுச்சு. ஓ, ஸோ அது வந்து நான் அந்த ஷார்ட் டெம்பர்மெண்ட் வந்து இரேஸ் பண்ணியிருந்தா, அந்த பொண்ணு இல்லை அந்த என்னோட என்ன ஷார்ட் டெம்பர் அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல நான் காலேஜில், அதனால லவ் புட்டுக்கிச்சு. கரெக்ட்டா? லவ் புட்டிக்கிச்சு. ஸோ அது வந்து நான் இரேஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்போ நீங்க தான் சூஸ் பண்ணும். செஞ்சா ஜிஞ்சர் மாச்சா? செஞ்சா ஜிஞ்சா மாச்சா. மாச்சா குடிச்சிருக்கீங்களா? மாச்சா டீ? மாச்சாவை குடி. பேட்டரி அது. ஆமா, பேட்டரி வந்திருக்கு. சோ உங்களுக்கு என்ன கேள்வினா, ஏகப்பட்ட சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல உசிரே படத்துல, எந்த சிங்கருக்கு வந்து இந்த பேட்டரியை டெடிகேட் பண்ணுவீங்க? என்ன எனர்ஜிப்பா, பயங்கர எனர்ஜி அப்படின்னா ஒரு சிங்கருக்கு தான் நீங்க டெடிகேட் பண்ணணும்னா யாருக்கு? ஐயோ, செந்தில் கணேசனா. அவர் வந்து ஏதோ ஒரு ஷோ முடிச்சு தான் வந்தாங்க ரெக்கார்டிங்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 8:30 9 PM வந்து பாருங்க இந்த சாங். அவர் அப்படியே பாடி அதுக்குள்ளே போய் அந்த எனர்ஜி வாஸ் ஆசம். நான் அந்த ரெக்கார்டிங் செக்ஷனில் இந்த பாட்டுக்கு மட்டும் நான் ஆடினேன். இந்த சைடில் இருந்து நான் ஆடிட்டே இருந்தேன். வீடியோ இப்போ கையில் இருக்குது, ஆடிட்டே இருந்தேன். அது ஒன்று, அது அந்த பேட்டரி. இன்னொன்று நான் வந்து மனோ சார். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா மனோவை சஜஸ்ட் பண்ணதே ப்ரொடியூசர் தான். வாட் அன் எனர்ஜி, ஐயோ சான்ஸே இல்லை. அவர் வந்து ஆக்சுவலி உட்காந்து தான் பாடினது. ஆனால் வந்து அதிலே வந்து பார்க்கும்போது இப்படி தான் பாடுறாரு. ஆனால் அந்த வாய்ஸில் வர எனர்ஜி இருக்குல்ல, பா சூப்பர்னா அதுக்கு மேலே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். வாவ், ஐயோ செம எனர்ஜி. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 20 minutesல பா கிரண் ஓகேவா. அண்ட் தெலுங்கு தான் பாடினாங்க அவர். ஸோ தெலுங்குல ஏதோ ப்ரொடியூசர் தான் அந்த லிரிக்ஸ் எழுதுனது. ஸோ அவர்கிட்ட கேட்பாங்க ஓகேவான்னு. செம எனர்ஜி. ஐயோ எனர்ஜி டவுனே ஆகாது அவருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர், நைஸ். தேங்க்யூ செந்தில் அண்ணா, தேங்க்யூ மனோ சார். டிஜே, உங்கள்கிட்ட வந்து மக்கள் எல்லாம் வந்து ஆவலா கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்க போறேன். ஜனநாயகன் மூவி, எஸ், அதுல வந்து நீங்க ஒரு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். எப்படி இருக்கு ஆரா, எப்படி இருக்கு அந்த ஒரு பேட்டரி, அந்த எனர்ஜி, மூவி எப்படி வந்துட்டு இருக்கு? படம் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ட்ரீட்டாக இருக்க போது. பியூட்டிஃபுல்லான ஒரு மனுஷன், சோல்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவரோட ஆரா வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 50 பேர் இருக்கோன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் அவர் உள்ளே வந்துட்டா. எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படத்தில் பார்த்துருக்கேன், படத்தில் பார்த்து தான் நம்ம வளர்கிற டைம்லாம் அவரோட இத்தனை படம், காதலுக்கு மரியாதையில இருந்து ஆரம்பித்து அப்படியே நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். பட் நேரில் பார்த்து அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் அவர் கூட உட்காந்து இப்படி பேசினதுக்கப்புறமும் ஹேட் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அவர் மேலே வச்சுருக்கிற லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ லவ் யூ ஸோ மச் விஜய் சார். ஐம் எக்ஸைட்டட். உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். படம் டெஃபினட்டாக சூப்பராக வருது. அதுவும் அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோரு சொல்லவே வேணாம். அந்த பேட்டரி அணிக்கிட்டு தான் நான் கொடுப்பேன். ஓகே, இஸ் சூப்பர் எனர்ஜெட்டிக். எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஹிண்ட், என்ன எதிர்பார்க்கலாம் உங்களோட கேரக்டர்ல? விஜய் சார் எதிர்பார்க்கலாம். விஜய் சார் எதிர்பார்க்க போறோம். எஸ், உங்களோட கேரக்டர்ல என்ன எதிர்பார்க்கலாம்? என்னோட கேரக்டரில் என்ன எதிர்பார்க்கலாம்னா லவ்ன்ற வார்த்தையை எதிர்பார்க்கலாம். லவ், ஓகே, நைஸ். அண்ட் தளபதி விஜய் சார் என்னென்னலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு? உங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்காரா? நிறைய பேசணும். ஸ்ரீலங்கன்ஸை பற்றி, லண்டனை பற்றி, அவரோட ஃபேமிலி தே ஃப்ரம் லண்டன். சஞ்சய் எனக்கு நல்லா தெரியும். மியூசிக்னு வரும்போது ஐ திங்க் அவர் கேட்கல. நானாக சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஐம் சிங்கர், மியூசிக்லாம் பண்ணுறேன் சார், இங்கே கேட்போம்ன்ட்டு. அசுரன் பார்த்துருக்காரு. ஓகே. ஸோ அதை பற்றி அதோட கருத்துக்கள், காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் பேசியிருக்கோம், நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 1 hour உட்காந்து நம்ம பேசிட்டு திரும்ப ஷார்ட் போயிட்டு, அந்த 6th டேலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேலாம் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். அது லைக் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். பெர்ஃபார்மன்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இவங்களுக்கு காமிச்சிடலாம், இம்ப்ரெஸ் பண்ணோம்ல. ஆனாலும் உள்ள பயம் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டேயே அவர் வந்து பேசிக்கிட்டாரு, கேட்டார் என்ன பேருன்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. அது
அவர் பியூட்டிஃபுல்லாக அவர் கூட உட்காந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபியூ மினிட்ஸ் தான் பேசியிருந்தேன். பட் போக 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 அதான் சொன்னேன்ல, ஹிஸ் ஆரா வில் கம்ஃபர்ட் யூ. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் நானாக போய் உட்காந்துருவேன். ஓகே. அவரும் வந்துட்டு நான் வாரத்துக்குள்ளே அவர் வந்துட்டு இப்படி பண்ணிடுவார். ஸோ நான் போய் உட்காந்துட்டு நான் லொடன்னு நான் பேசிகிட்டு இருப்பேன். அவரும் வந்துட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது கெரியருக்கு அட்வைஸ்லாம் கொடுத்தாரா? என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படம்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் ஓகே எப்படி வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஜென்ரலாக இல்லை. ஓகே, சூப்பர். இன்னும் ஜிஞ்சர் இருக்கு, செஞ்சா இருக்கு. ஜிஞ்சர். ஓகே, ஜிஞ்சர் உள்ளே என்னது இது? அல்வா. கரெக்ட். அப்பாடா, கரெக்டாக சொல்ல. மலையாளத்தில் என்ன சொல்வீங்க? அல்வா. அல்வா. ஓகே. ஸோ அல்வா வந்திருக்கு. மெட்ராஸில் அல்வா கொடுக்குறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இவ்வளோ வருஷம் இருந்துட்டீங்க நம்ம மெட்ராஸில். ஆமாம். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அல்வா, அல்வானே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு ஒரு அல்வானா என்ன அல்வா? ஒர்க்கில் வந்துட்டு மியூசிக்கில் என்னோட ஆரம்ப கட்ட காலத்தில் வந்துட்டு அல்வா நிறைய பேர் கொடுத்தாங்க. அதில் மறக்க முடியாத அல்வானா நான் சொன்னேன்ல, கமிஷன்ற பேரில் மொத்தமாக அடிச்சுட்டு போன ஒரு கும்பல். கையில் மாட்டினாருன்னா செஞ்சிருவேன். பல்கா எடுத்துட்டு போயிட்டாரா? பறந்து போட்டோம். ஓகே, பொழைச்சு போட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் மறக்க முடியாத அல்வா. நான் ஆக்சுவலாக வந்து அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஃபிக்ஸ் ஆன பிறகு ஒரு இன்வெஸ்டர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு இன்வெஸ்டரை எடுத்துகிட்டு வந்து அபாதில் ஒரு ஒயிட் ஃபோர்ட்னு சொல்லி கொச்சினில் ஒரு இதில் மீட்டிங் போட்டாங்க. ஸோ நான் தான் மியூசிக் டைரக்டர் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போடும்போது இன்னொரு இன்வெஸ்டர் வந்தாங்க. பட்ஜெட் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு இன்வெஸ்டர் வரும்போது நான் பக்கத்தில் நிற்கிறேன். அவர் கூட உட்காரும்போது அந்த இன்னொரு இன்வெஸ்டர் கேட்குறாரு, இவர் யாருன்னு கேட்கும்போது இவர் ஃப்ரெண்டு தான். நான் அது வரைக்கும் மியூசிக் டைரக்டர் அந்த படத்தில். அந்த மொமெண்ட்டில் வந்து நான் மியூசிக் டைரக்டரே கிடையாது, ஃப்ரெண்டுன்னு ஆக்கிட்டாங்க. அப்போ இன்னொரு முதல்ல எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இன்வெஸ்டர் இருந்தாங்க. அவர் ஆக்சுவலி மதுரைக்காரர். அவர் வந்து என்னே பார்க்குறாரு. என் கண்ணெல்லாம் அப்படியே ஃபுல் வாட்டரி ஃபீல். அழணுமா ஓடணுமா என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது. ஐயையோ, நான் வந்து ரூம்குள்ளே வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அவங்களுக்குள்ள ஏதோ டாக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கீழே எல்லோரும் வர்ற மாதிரி கீழே வந்துட்டு அவங்க வந்து ஸோ எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில், நம்ம கையில் காசு இல்லை, வெரி வெரி ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ். ஏன்னா வந்து ஏன்னா அப்பா வந்து அம்மா வந்து ஓகே செட்டில் தான். நான் காசு கொடுத்து அவங்க வாழ வைக்கிறது காட்ஸ் கிரேஸ், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, டிபெண்ட் கிடையாது. ஆனால் எனக்காக ஒன்று இருக்கும்ல, நான் போகணும். ஏன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் எமரைட்ஸ். மை டேட் யூஸ் டு ஒர்க் வித் எமரைட்ஸ். ஹாலிடே வச்சல வேலை கிடச்சிது. இதெல்லாம் வேணான்னு வச்சுட்டு தான் நான் அதுக்குள்ளே மியூசிக் தான் வேணும்னு சொல்லிட்டு சினிமா மியூசிக் தாண்டி சினிமா வேணும், மியூசிக் வேணும்னு சொல்லி தான் அதுக்குள்ளே வர்றோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். பார்க்காத வேலைகளெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 15,000 rupees அட்வான்ஸ்னு இருக்குது. ஏன்னா முதல் செக்கு நான் போய் பேங்க்கில் போய் அது மாற்றுறது. ஸோ அந்த ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது வேறு மாதிரி இருக்கும். நான் மியூசிக் பண்ணுறோம், அந்த படத்துக்கு மியூசிக் தாண்டி எனக்கு அந்த காசு அப்போ பெருசாக இருந்தது. மியூசிக் பண்ணுறோம் சரிதான், ஆனால் அந்த காசு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் எனக்கு. கிட்டத்தட்ட அது வச்சு நான் வந்து மேபி ஒரு 3 months 4 months ஓட்டிடலாம், அந்த மாதிரி இருக்குது எனக்கு அது. ஸோ திடீர்னு வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே நான் படத்துலேருந்து போயிடுச்சு, ஐயோ நான் இந்த காசு திருப்பி கொடுக்கணுமே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபீலிங் எனக்கு. எனக்கு என்ன பண்ணணும், அவர் அப்படியே வந்துட்டு நான் உனக்கு ஒரு காசு கொடுத்தேன்ல, நீயே வச்சுக்கு, நான் பையனை கொடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன், பிரச்சனை கிடையாது, நான் இந்த படம் விடுறேன்டா, அவங்ககிட்டலாம் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாங்க. அந்த அல்வா வந்து பெரிய அல்வா, மறக்க முடியாத அல்வா. ஓகே, வெரி நைஸ். ஃபைனலாக வந்து செஞ்சா தான் இருக்கு, நானே பார்த்துட்றேன். செஞ்சா டீ உள்ளே நீங்கள் தான் பண்ணணும். இப்போ வெங்காயம் வந்திருக்கு. ஸோ டிஜே நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உசிரே படத்தில் யாராவது வெங்காயம் அப்படின்னு திட்டினோன்னா யாரை திட்டுவீங்க? இவனை திட்டுவேன். ஏன் அவரை என்ன பண்ணீங்க? அவர் என்ன பண்ணாரு? இல்லை, இவர் தான் இப்போ மாட்டியிருக்காருல்ல, பக்கத்தில் இருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உண்மையா இல்லை, ஆக்சுவலாகவே நான் வந்து இவர் தான் திட்டியிருக்கேன். ஏன்னா மியூசிக்னு வரும்போது எனக்கு அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். அண்ட் ஐம் வெரி பிக்கி. என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குட் மியூசிக்னா லவ் பண்ணிடுவேன். லைக் அது என் கூடவே இருக்கும். அது எவர் சாங்லாம் இல்லை, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் எனக்கு இஃப் இட்ஸ் குட் மியூசிக் அதை நான் லவ் பண்ணிடுவேன், முழுசாக லவ் பண்ணிடுவேன், அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி ஒரு சாங் வேணும்
ம் பட் ஆஃப்கோர்ஸ் நான் அப்போ சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு டெபியூ அவரோட முழுக்க அவரோட டைரெக்ஷனாக இருக்கணும். பட் அங்கங்கே நான் திட்டியிருக்கேன். அது நவீன் ப்ரோ நேர்லேயே வந்துட்டு நேரில் மீட் பண்ணி கூட நடுவில் வந்துட்டு இது இப்படி இருக்கலாம், இது பெட்டராக இருக்கலாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இப்போ உள்ள அஃப்கோர்ஸ் மியூசிக் ஹாஸ் எவால்வ்ட் யா அண்ட் ஆடியன்ஸ் வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. எனக்கு மெலடிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மெலடி கரெக்டாக இருக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் இல்லை தான். எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க அவருக்கு, கிரணுக்கு? உண்மையா சொல்லணும், உண்மையா மியூசிக் உங்களுக்கு எல்லாம் அவுட் ஆஃப் 100 ஓகே 50 தான். 50 ஓகே பாஸ். 50 கூட இல்லை, 45 கொடுத்துக்கலாம். அந்த 5 நான் கட் பண்ணுறேன். ஓகே என்ன கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டீங்கல்ல? நான் எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு சாங்க்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துப்பேன்னா அவுட் ஆஃப் 100 25 ஃபெயில். அப்போ நம்ம இந்த மார்க்ஸ் வாங்கினா தான் அடுத்த தடவை நம்ம வந்துட்டு இன்னும் அதிகமாக வாங்க முடியும் எக்ஸாமில். கரெக்டாக. ஸோ மியூசிக் டைரக்டரா நீங்க வந்து ஃபீல் பண்ணாமே பயங்கரமா ஒரு சீன்லயே கேரி ஆனீங்கன்னா அது என்ன எமோஷனல் சீன்? இவங்களோட 2 பேரோட ஒரு பார்சல் சீன் ஒன்று இருக்கும். நான் அதுக்கு பார்சல் மியூசிக் தான், அது ஸ்கோர் ஓஎஸ்டிக்கு பார்சல் ஓஎஸ்டி தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரலாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு அது ரொம்ப, ஏன்னா படம் ஆரம்பிக்கதே நான் அந்த சீன் வச்சு தான் ஆரம்பிக்குது, அந்த ஸ்கோர் தான் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப, இட்ஸ் நாட் இமோஷனல் சீன், ரொம்ப ஹாப்பியான சீன் தான். காதல் அந்த உருவான இருக்கு, எமோஷனல் சீன் இருக்கு. இந்த சீன் வந்து ரொம்ப பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் தான். ஓகே டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு, சூப்பர். பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னு சொல்லுங்க? யாரும் அந்த குடிக்கல. பாவக்காய் ஜூஸ் வந்து நீங்களே குடிச்சிருங்க. முடியாது. ஆனா அது பாவக்காய் ஜூஸ் மாதிரியே கிடையாது. நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா எப்படி கசப்பா இருக்குன்னு? நான் சிப்படிச்சு பாக்குறேன். பனிஷ்மெண்ட்டுக்குன்னு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல அந்த ஜூஸ்க்கு. வாவ். இப்போ வந்து உங்களுக்கு நாங்க டீ கொடுத்து வந்து சூப்பரா வந்து வயிறை வந்து கொஞ்சம் ஃபில் ஆக்கியிருக்கோம்ல, இன்னும் வந்து ஃபுல்லா ஆக்குறதுக்காக பிரியாணி வருதா? எஸ், பிரியாணி எல்லா சாப்பாடும் வந்து உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கு. 2 பேருக்கும் வயிறுல இடம் இருக்கா? நீங்க கொடுத்த டீக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கு. ஓகே வச்சுக்கோங்க அந்த இடம், ஏன்னா அடுத்த செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாமா? கண்டிப்பா. எஸ், இதுவா அதுவா உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து நீங்க கடகடன்னு சொல்லணும். ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ். யா. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. எனக்கு கறி குழம்பு. கறி குழம்பு. ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். தேங்காய் பால். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். எனக்கும் தயிர் சாதம் தான், தக்காளி செட் ஆகாது. ஓகே. பீட்சாவா பர்கரா? பர்கர். எனக்கு ரெண்டுமே ஓகே. பிட்சா. பூரியா பொங்கலா? பூரி. பூரி. கறி ஃப்ரீ இங்க கேரளால, காசு இருக்கும் அதுக்கு, தெரியுமா? தெரியாது. அடே ராபிட்டா. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. சிக்கன் 65 என்ன பிரெட் ஆம்லெட் யாராச்சும் கம்பேருக்கு கொடுப்பாங்களா? ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. முட்டை போண்டா. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. மெது வடை. ஓகே. ஆப்பிள் ஜூஸ். ஐயோ மசாலா வடை பரிப்போட இல்ல, பரிப்போட மசாலா வடை. மசாலா வடை. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள் ஜூஸ். ஆரஞ்சு. இட்லியா தோசையா? தோசை. இட்லி. சூப்பர். நிறைஞ்சது. அடுத்தது வந்து ஒரு ராபிட். வயிறு நிரம்பிச்சா? கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு, பாப்போம். சூப்பர். இல்ல அவ்வளவுதான் சாப்பாடு, அவ்வளவுதான் கொடுப்போம். சாப்பாடுலாம் கொடுத்துறாதீங்க. அவ்வளவுதான் சாப்பாடு. ஓகேவா? அடுத்த செக்மெண்ட், ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் தி ஷோ. சோ ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த செக்மெண்ட்ல சொதப்பினீங்கன்னா கண்டிப்பா அந்த பாவக்காய் ஜூஸ் குடிச்சே ஆக வேணும். இந்த செக்மெண்டோட ரூல்ஸ்லாம் சொல்லிடுறேன். எந்த சினிமா டயலாகும் சொல்லக்கூடாது. நான் வந்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் கூட ஆங்கிலம் வார்த்தை இருந்தாலும் நீங்க அந்த பாவக்காய் ஜூஸை குடிக்க வேண்டும். Are you guys ready? ஓகே ரெடி. ஓகே. நான் ஒரு பாடகன். நான் ஒரு இந்தியன். என் வழி தனி வழி. ஐயோ நான் என்ன சொன்ன ரூல்ஸ்? இந்தாங்க. நான் ஒரு பெரிய ரஜினி சார் ஃபேனுங்க. தனி வழி ஏன் பிரச்சனைச்சு? சினிமா டயலாக் சொல்லக்கூடாதுன்னு. தப்பிச்சிட்டோம் மச்சான். சோ சேட். உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு. ஓகே. பதில் சொல்லு. எஸ். இப்போ கரெக்டா சொல்லணும். ஓகே. என் வழி நேர் வழி. ஓகே. என் வழி தெரியாது. தெரியாது. ஓகே. ஐ லவ் பொண்ணு. ஓகே. ஐ லவ் இசை. ஐ ஹேட் எதிரிகள். ஓகே. ஐ ஹேட் இதுக்கு
அதுக்கு என்ன பதில் சொல்லுவோமா? சொல்லாத குடி. நான் என்ன சொன்னேன், ரேப்பிடுன்னு. ஐயோ சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிடுங்க. இது வரதுக்குள்ள இல்ல, அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு வருது. ஆஹா, இதுக்கு மேல டைம் இவ்வளவு டைம் இல்ல, எனக்கு பசிக்குது. இல்ல, ஆங்கரோட தமிழ் என்ன வரும்? ஆங்கர். சாரி மக்களே. மலையாளத்திலயும் அதே தானே பழைய மலையாளத்திலே தேஷ்யம். குடியில குடிக்கவே இல்ல. செம்மப்பா, அவ்வளவு கசக்குதா? குடிக்கவே இல்ல, இதுக்குள்ள கசக்குது. கொஞ்சம் வைக்க முடியுமா? நல்லா அப்படியே நான் இது ஊட்டி விடுவா. போதும். என் வாழ்க்கையில் சினிமா. நல்ல வாழ்க்கை. ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா ஒரு புத்தகம். புத்தகம். நான் அடிக்கடி பாட்டு கேட்பேன். நான் அடிக்கடி நிறுத்தம் ஆடுவேன். என்னடா சொல்ற? என்னது இது? குடி. நடனம் ஆடுவேன். நடனம் ஆடுவேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்படி கரெக்ட்? அப்ப நீங்க குடிங்க. நிறுத்தம் ஏதோ ட்ரை பண்ணாரு. சான்ஸ்கிரிட் இல்ல 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 இல்ல, கரெக்ட். அப்ப நீங்க குடிங்க. எனக்கு எதுக்கு நீங்க குடிங்க. நீங்க தான் நீ குடிக்கணும். அங்கேயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த சேம் அப்படியே ஒரே கல்ப்ல குடிங்க. உங்களுக்கு தான் சிப்லாம் தெரியுமே. அப்பதான் நெக்ஸ்ட் போலாம். என் வாழ்க்கை நலமான வாழ்க்கை. ஓகே, என் வாழ்க்கை. ஐயோ, இசை. ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. காதல். காதல். ஓகே, எனக்கு கோபம் வந்தா அமைதியாக இருப்பேன். அற்புதம். எனக்கு கோபம் வந்தா திரும்பி கோவப்படுவேன். நான் ஜாலியா இருந்தா சிரிப்பேன். ஓகே, நான் ஜாலியா இருந்தா சந்தோஷிப்பேன். என் காதல். காத்திருக்கிறேன். ஓகே, என் காதல். வருவாய். வருவாய். ரெண்டும் ஒரே பதில் தான். ஓகே, காப்பி அடிக்கிறாரு பேசிக்கலி. அதுக்கு இன்னொரு ஜூஸ் கொடுங்க. ஓகே, நான் கேட்டது ஒன்னு. ஒன்னா? ஒன்னா பொண்ணா? ஒன்னு. ஒன்னு. ஓகே, நான் கேட்டது உன்னை. என்னையா? ஓ மை காட். சைக்கிள் கேப்ல. ஓகே, எனக்கு கிடைத்தது அன்பு. அன்பு. ஓகே, எனக்கு கிடைத்தது அம்மா. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அம்மா இல்லைன்னா ஐயோ. ஐயோ. ஓகே, தெய்வமே. தெய்வமே. ஓகே, நான் அடிக்கடி. கடவுளே சொல்லுவேன். ஓகே. கடவுளே. ஓகே, அடிக்கடி சொல்ற பொய். சொல்றதில்லை. அதான் பொய்யேவா? ஆமா. ஓகே, அடிக்கடி சொல்ற பொய். வேலையில இருக்கேன். ஓகே, நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வர செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சூப்பரா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். 2 சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? இவர் போட்ட சைனு, இது இவர் போட்ட சைனு. ஓகே, சூப்பர். 2 பேருமே வந்து அழகா உங்க சைன் போட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ ஃபைனலா நான் வந்து ஆங்கரா இல்லாம ஆடியன்ஸா கேட்க போறேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்ணதுல உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு? ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உசிரே படத்தை பார்க்கும்போது? ஒர்க் பண்ணதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேஸ் மோர் சேலஞ்சஸ். எதுக்குமே பயப்படாமல் நான் என்னோடய ஓன் ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டு வரேன். ஸோ ஐ வாண்ட் டூ மோர். இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டில் லேர்னிங். ஸோ அது ஒன்று. ஆடியன்ஸாக அவங்க இந்த படத்தை பார்த்துக்கிட்டு தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒரு எமோஷனை கூடவே கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக இந்த படத்தில் இருந்து கற்றுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏமாறக்கூடாது. ஏமாறாமல் நம்ம வந்துட்டு தெளிவாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த ஊரில் வந்துட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே நாலேஜ் கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருதில்ல. ஸோ இன்னசென்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு இன்னசென்ட்டான ஒரு நபர்னா அவங்கள ஏமாற்ற பார்க்குறாங்க. ஸோ இன்னசென்ஸ் கூட விளையாடாதீங்க. நைஸ், சூப்பர். கிரண், நீங்கள் சொல்லுங்கள். யூஸ்வலி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அந்த 5.1 ட்ராக் கொடுத்தா முடிஞ்சிடும் அவரோட வேலை. ஸோ நான் அதை தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயத்தில் உள்ள வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். வெங்கட் சாருக்காக, டைரக்டருக்காக, ப்ரொடியூசருக்காக. அது வந்து எனக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் நிறைய இடத்துல கேரி பண்ணியிருக்கு. ஸோ ஒரு லவ் படம் அமையிறது ரொம்ப என்ன எப்படி சொல்கிறது, ஒரு லக்கு தான். முதல் படம் லவ் படம்ன்றது வரும்போது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். 5 பாடல்கள் இருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யூ ஆல் லவ் இட். சூப்பர்.
ஸோ 2 பேருமே வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கியூட்டா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அண்ட் உசிரே படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you so தேங்க்யூ தேங்க்யூ Thank you. தேங்க்யூ